வணக்கம். என்னோட பேர் கார்த்திக் லக்ஷ்மணன். நான் வந்து ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். ஸ்மோக்கிங் குவிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த தொடரை நாங்கள் வந்து இப்போ தயார் செய்கிறோம். நான் வந்து இதுக்காக தனியாக கேன்சர் இன்ஸ்டியூட் சென்னையில் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் தனியாக பயிற்சி பெற்றிருக்கேன். என்னோட எம்ஃபில் வந்து சைக்கோ ஆன்காலஜியில் ஸ்மோக்கிங் செசேஷனை ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மூலமாக வந்துட்டு ஒன்று நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்களா இருந்தால் நீங்கள் அதை குவிட் பண்ணுறதுக்கு இது வந்து உதவியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிச்சயமாக நிறைய பேர் ஏதாவது ஸ்மோக் பண்ணுவாங்க, இல்லை புகையிலை பொருட்கள் பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் வந்துட்டு போட்டு காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். இப்போ உடனே அவங்க விடலைன்னா கூட வந்து சீக்கிரமாக அதை பற்றி விடுறதை பற்றி நல்லபடியாக யோசிப்பாங்க. இப்போ ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறதுக்கு, உங்களை யோசிக்க வைக்கிறதுக்கு சில தகவல்கள் நான் சொல்கிறேன். சிகரெட் கம்பெனிஸ் எப்படி வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருக்காங்க, அதனால எந்த அளவுக்கு மக்கள் ஏமாற்றப்படுறாங்கன்றதை பற்றி பார்ப்போம். ஸ்மோக் பண்ணுறதை நிறுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இது ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஒரு கிளையண்ட் இருந்தார். அவர் வந்து குவிட் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணமே வந்துட்டு என்னை எந்த அளவுக்கு முட்டாளாகியிருக்காங்க அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அது வந்து அவர் புரிஞ்சுக்கிட்ட உடனே அதை மனசுக்குள்ளே சொல்லியே வந்துட்டு ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணார். ஸோ அந்த விஷயங்கள் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி 2500 பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இந்தியாவில் சாகுறாங்க. இந்தியாவில் மட்டும் புகையிலை பொருட்கள்னால, சிகரெட்டு, மாவா, பீடி, குட்கா, நீங்கள் அதுக்கு நிறைய நோய்கள் வந்துட்டு இருக்குது. டியூபர்குலோசிஸ், கேன்சர், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாரடைப்பு, நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் இதெல்லாம். ஸோ இப்படி 2500 பேர் சாகுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நாளைக்கும் இந்த சிகரெட் கம்பெனிஸ்க்கு ஒரு 2500 பேர் வந்துட்டு அந்த கன்சியூமர்ஸ் வந்து அவங்களுக்கு காணாமல் போயிடுறாங்க. அப்படி காணாமல் போயிட்டா அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறது? புதுசாக ஒரு 2500 பேர் சேர்த்து தானே வந்து கம்பெனி தொடர்ந்து முன்னேறிட்டு இருக்கோம். அப்படி இல்லாட்டினா வந்துட்டு எல்லாரும் செத்து போயிட்டே இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கம்பெனி எடுத்துகிட்டு முடிய வேண்டியதான். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது வந்துட்டு இந்த கம்பெனிக்கு புதுசாக கன்சியூமர்ஸை வர வைக்கணும் அப்படின்னு வந்து முயற்சி பண்ணுறாங்க. இந்தியாவில் இருக்க சட்டத்திட்டங்கள் என்னென்னா வந்துட்டு அது நீங்கள் விளம்பரப்படுத்த முடியாது. சிகரெட் பொருட்களை விளம்பரப்படுத்தவே முடியாது. அதுக்கு வந்துட்டு எதிரான சட்டங்கள் வந்து போட்டாச்சு. நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஸ்பான்சர்ஸே வந்து வில்ஸ் தான், சிகரெட் கம்பெனி தான். அதுக்கப்புறம் வந்துட்டு போட்ட சட்டங்களில் WHO ஒரு அக்ரிமெண்ட்டில் இந்தியா சைன் போட்ட பிறகு அது எல்லாத்தையும் வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த மது பொருட்களுக்கும் நீங்கள் அட்வர்டைஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த 2 பொருட்களுமே அட்வர்டைஸ் பண்ண முடியாது. அப்படின்னா எப்படி வந்து புதுசாக கன்சியூமர்ஸை கொண்டு வருது அப்படின்னு யோசிக்கும் போது வந்துட்டு அவங்களுக்கு வேறு நிறையா வழிகள்லாம் கிடச்சிச்சு. இதுக்காக ஒரு பெரிய ரிசர்ச் டீமை ஒர்க் பண்ணி ஒரு வழியெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அது ரொம்ப எளிமையான வழி என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த சினிமா மூலமாக மக்களை போய் சென்றடைகிறது. நீங்கள் நிறைய திரைப்படங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த திரைப்படங்கள் எல்லாம் சிகரெட் சீன்ஸ் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக வந்துட்டு போகும். அந்த சிகரெட் சீன்ஸ் இருந்தால் தான் அந்த படம் ஓடும், அல்லது வந்து அந்த ஹீரோ நம்ம பார்ப்போம் வந்து எந்த அவசியமே இருக்காது. அப்படியும் சிகரெட் சீன்ஸ்லாம் அங்கே இருந்திருக்கும். ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்னன்னா அந்த மங்காத்தா படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே நேரங்கள்லாம் வந்துட்டு சிகரெட்டை கையில் வச்சுட்டே தான் அஜித் அவர்கள் வருவார். அஜித் மேலே எல்லாருக்கும் மரியாதையாக இருக்குது. அவர் வந்துட்டு நல்லா நடிக்கிறாரு, ஒரு பெரிய ஒரு ஸ்டார் இன்னைக்கு. அவர் வந்து டைரக்டர் சொல்கிறது தான் செய்ய முடியும். ஸோ அவராக வந்துட்டு படம் எடுக்கலை. ஸோ அந்த படத்தில் வந்துட்டு டைரக்டர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நீங்கள் சிகரெட் பிடிக்கணும் அப்படின்ட்டு. இது எந்த அளவுக்கு வந்துட்டு என்ன இதுக்கு ஆதாரங்கள் இருக்கான்னு கேட்டால் என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த மாதிரி தான் தோணுது. இந்த டொபாக்கோ செசேஷனுக்காக ஒர்க் பண்ணுறவங்க இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோன்னா, இந்த டேரக்டர்ஸ்க்கெலாம் போய் சொல்கிறாங்க, நீங்கள் படங்களில் இந்த மாதிரி சீன்ஸை நீங்கள் வைக்கணும், சிகரெட் பிடிக்கிற சீன்களை வைக்கணும், நீங்கள் அதை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ பணம் தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் நினைக்கிறோம். அப்படி தான் நடந்துருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ எவ்வளோ அதிகமாக வந்து அந்த மாதிரி சீன்ஸ் வைக்கிறாங்களோ அவ்வளோ அதிகமாக வந்து அந்த சிகரெட் சீன்கள் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ தூரம் வந்து பணம் தரப்படும் அப்படின்ட்டு. ஸோ இதை விட ஒரு ரொம்ப பேத்தட்டிக்கான விஷயம் வந்துட்டு இந்த மது வந்து கொண்டு போய் சேர்க்கறதுல நடந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்காக தனியாக பாடல்களே இங்கே தமிழ் சினிமாவில் வச்சாச்சு. ஸோ குத்துப்பாட்டு அப்படின்றது வந்துட்டு மதுவோட சம்மந்தப்பட்ட குத்துப்பாட்டு இருக்கும். ஸோ ஒரு பாடல் வைக்கிறதுன்றது வந்துட்டு சினிமா தியேட்டரில் வந்து தான் அந்த சீன்ஸை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. பாடல்ன்றது எல்லா சேனல்ஸ்லேயும் வந்துட்டு போகும். இதுக்காக மியூசிக்னே சேனல்ஸ் இருக்குது. ஸ்மோக்கிங்கே கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு ட்ரெண்டு கொண்டு வந்தாங்க. பட் அது அவ்வளோ தூரம் வந்துட்டு சரியாக நடக்கலை. இந்த எங்கேயும் எப்போதுன்னு சொல்லி ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்ல படம். அதோட
கருத்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும். வண்டியில் வேகமாக போகாதீங்க, ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல வரதுக்கு அவங்க வந்துட்டு வேற நிறைய காதல் அதெல்லாம் கூட கொண்டு வராங்க. அதில் வந்து ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோயின் அனன்யா வந்து கையில் சிகரெட் பாக்கெட்டை வச்சுக்கிட்டு அதை பற்றி வந்துட்டு ஒரு பாட்டே போயிருக்கும். ஸோ அந்த சிகரெட் வந்துட்டு அந்த ஹீரோ பிடிச்ச மாதிரியும், அதை வந்துட்டு அவங்க அதை பார்க்கும்போது ஹீரோ ஞாபகம் வர மாதிரியும் அந்த பாடல் வந்து போயிட்டு இருக்கும். கதைக்கு அது அவசியம் அப்படின்னு சொல்லி அந்த டேரக்டர் வந்து சொன்னதாகவும், ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சப்போ அவர் வந்துட்டு எங்களுக்கு திரும்பவும் சொன்னார், அந்த கதைக்கு அவசியன்றதுனால தான் வந்து அந்த பாடல் முழுக்க அந்த சிகரெட் நாங்கள் காமிக்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ எங்களுக்கு தெரியல, கதைக்கு வந்துட்டு அது அவசியமா இல்லையான்றது பார்த்தா எங்களை பொறுத்த வரைக்கும் அது கதைக்கு அவசியமா இருக்கிற மாதிரி தெரியவே தெரியல. ஸோ ஒரு தடவையும் நீங்கள் அதை காமிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஸ்மோக் பண்ணுறது ஒரு சர்வசாதாரணமான விஷயம், எல்லா படங்கள்லையும் வருது அப்படின்னா வந்துட்டு நம்ம நாட்டில் நடக்காத எடுத்து அவங்க படங்களில் காமிக்கிறது இல்லை, அதனால வந்து அது சர்வசாதாரணமான விஷயம் அப்படின்னு வந்து மனசில் பதியப்படுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய தியேட்டர்களில் சிகரெட் நிறைய விற்கப்படுது. ஏன்னா என்ன ஆகும்னா வந்துட்டு அங்கே சிகரெட் ஒருத்தர் வந்து அங்கே ஹீரோ பிடிக்கிறாரு அப்படின்னா உடனே இவங்களுக்கு அந்த சிகரெட் ஞாபகம் வரும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்டர்வெல்ல போய் சிகரெட் பிடிப்பாங்க. ஸோ இல்லைனா வந்துட்டு படத்தை முடிச்சுட்டு போய் சிகரெட் பிடிப்பாங்க. இல்லை ரொம்ப அதிகமாக ஆஜ் ஆயிடுச்சுன்னா படத்துக்கு நடுவில் போய் சிகரெட் பிடிச்சிட்டு வந்துருவாங்க. ஏதாவது வந்து பாட்டு சரியா இல்லை அல்லது வந்து கதை தெரிஞ்சு போச்சு அப்படின்னா போய் சிகரெட் பிடிச்சிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து படங்கள் மூலமாக காமிச்சிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு அது ஒரு சர்வசாதாரணமான விஷயம் அப்படின்றதும் அதை வந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறதும் நடக்குது. இதே தாங்க வந்துட்டு விளம்பரங்களையும் நடக்குது. நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற, இல்லை நைட்டு தூங்கும்போது யூஸ் பண்ணுற பொருட்கள் கூட எல்லாமே பிராண்டட் தான். அந்த பிராண்ட் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு? விளம்பரங்கள் மூலமாக தான் தெரிஞ்சு. விளம்பரன்றது வந்துட்டு தனியாக இப்போ விளம்பரம் பண்ணிட்டு இருந்தாங்க, நீங்கள் அதை டிவியில் பார்ப்பீங்க, உங்களுக்கு வந்துட்டு விளம்பரம் இடைவேளை அப்போ நீங்கள் வேற ஒரு சேனல் பார்த்தீங்க, பட் எல்லா சேனல்லையும் ஏதாவது விளம்பரம் போயிட்டு தான் இருக்கும். ஸோ அது மாதிரி இல்லாமல் நீங்கள் படங்கள் பார்க்கறது மூலமாக விளம்பரப்படுத்துறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கு பேர் சரகேட் அட்வர்டைஸ்மெண்ட். நீங்கள் தோனி வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வருவார். அது வந்து பார்த்தீங்கன்னா மெக்டபிள் சோடா அப்படின்ட்டு. ஸோ சோடாவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தேவையா? இப்போ எனக்கு சோடா வேணும்னா நான் போய் வந்து கடையில் கேட்க போகிறேன், சோடான்ட்டு அதை வாங்கி குடிக்க போகிறேன், அவ்வளோதான். அது இதுக்கு வந்து மெக்டபிள் சோடாவுக்கு அவ்வளோ பேர் அட்வர்டைஸ்மெண்ட் தராங்க அப்படின்னா வந்துட்டு ஆக்சுவலாக மெக்டபிள் சோடாவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தரலைங்க. நீங்கள் எதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் தராங்கன்னா மெக்டபிள் மது வகைகளுக்கான அட்வர்டைஸ்மெண்ட். நான் மெக்டபிள்னு சொன்னோன்னே எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வரும், ஏன்னா அதுதான் வந்துட்டு நமக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ நேரடியாக மெக்டபிள் மது வகைகளை வந்து அட்வர்டைஸ் பண்ண முடியாது, சட்டத்தால் அது தடை செய்யப்பட்டிருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இதுதான் செய்கிறாங்க. அதே மாதிரி தான் கிங்ஃபிஷருக்கு. ஸோ கிங்ஃபிஷர்னு உடனே நமக்கு விமானமாக ஞாபகத்துக்கு வருது, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பியர் தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ இதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு வந்துட்டு விளம்பரம் வந்துகிட்டு இருந்துச்சு, சத்யராஜ் வருவார், தீப்பெட்டி விளம்பரம் அது. ஸோ தீப்பெட்டிக்கு யாராவது விளம்பரம் தருவாங்களா நான் கேட்குறேன். வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு தீப்பெட்டி வேணும்னா நீங்கள் போய் கடையில் வாங்க போகிறீங்க, அது ஒரு 50 காசு தான் தீப்பெட்டி, அதிகபட்சம் ₹1. அதுக்கு வந்துட்டு விளம்பரம் பண்ணணுன்ற அவசியமே கிடையவே கிடையாது. பட் அந்த தீப்பெட்டிக்கு விளம்பரம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக தீப்பெட்டிக்கான விளம்பரம் வந்துட்டு அது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அதோட பீடிக்காக பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த சைனி கைனின்னு சொல்லிட்டு ஒரு புகையிலை பொருள் இருக்குது, அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு விளம்பரம் பண்ணாங்க. விளம்பரம் பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்க, மவுத் ஃப்ரெஷ்னர், அதே பேரில் மவுத் ஃப்ரெஷ்னர் ஆரம்பித்தாங்க. ஸோ மவுத் ஃப்ரெஷ்னருக்கு விளம்பரம் கொடுக்குறாங்களாம். பட் சைனி கைனிக்கு வந்துட்டு அதிகமாக விற்பனையாகிறது இந்த புகையிலை பொருட்கள் தான். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா வந்துட்டு இந்திய அரசு இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள வந்து அவங்களோட வியாபாரத்தை பெருக்க வைக்கிறாங்க. அதுக்காக வந்து டாக்ஸ் வாங்கிக்கிறாங்க. டாக்ஸ் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த புகையிலை பொருட்கள் பயன்படுத்தினால வர நோய்களுக்கு அந்த டாக்ஸ் பணத்தை செலவழிக்கிறாங்க. ஸோ இதை வந்து பொருளாதார வல்லுநர்கள் வந்து எக்கனாமிக்ஸ் யூசைடுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து வருமானம் ஒன்றும் பெருசாக கிடையாது, ஆனால் அந்த வருமானத்துக்காக நாங்கள் வந்துட்டு சிகரெட் கம்பெனியில் மூட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசும் எல்லாமே சொல்கிறாங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது உண்டு, ஏன் நீங்கள் எங்ககிட்ட இவ்வளோ தூரம் பேசியிருக்கீங்க, நேராக போய் கவர்மெண்ட் கிட்ட போய் மூடிட்டு போயிட வேண்டியதானே, சிகரெட் கம்பெனிலாம் மூட சொல்லுங்க அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் அவ்வளோ எளிதாக நடக்கிறது கிடையாது. நம்பர் 1 வந்துட்டு சிகரெட் பிடிக்கிறவங்க நிறுத்தினாதான் வந்துட்டு வியாபாரம் நடக்காது. வியாபாரம் நடக்கலைன்னா தாராளமாக வந்து சிகரெட் கம்பெனிகள் மூடிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு தேவை லாபம் ஒரு வேளை வந்து இந்த தொழிலில் கிடைக்கலன்னா வேறு தொழில்களுக்கு போயிடுவாங்க. சரி வந்துட்டு சட்டமே இல்லையா அப்படின்னு கேட்டால் சட்டம் இருக்குது, பொது இடத்துல புகைப்பிடிக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. பட் எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க? நீங்கள் கேட்கலாம், அதை வந்து போலீஸ் தானே அதை வந்து அதை கட்டுப்படுத்தணும், யாராவது சிகரெட் பிடிச்சாங்கன்னா வந்துட்டு அவங்கள பிடிக்கணும் அப்படின்ட்டு. போலீஸ்க்கு வந்துட்டு வேறு நிறைய வேலைகள் இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு சிகரெட் பிடிக்கிறவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 35-40 கோடி இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாரையும் வந்துட்டு போய் பிடிக்கணும்னா தனியாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய விங்கே உருவாக்க வேண்டியிருக்கும். ஸோ போலீஸ்க்கு வேறு நிறைய வேலைகள் இருக்குது. இது போக வந்துட்டு என்கிட்ட சில பேர் கேட்குறது உண்டு, போலீஸ்லேயே சிகரெட் பிடிக்கிறாங்களே, டாக்டரே சிகரெட் பிடிக்கிறாங்களே அப்படின்ட்டு. அது பிடிக்கிறாங்க, அவங்களும் மனுஷங்க தான். பொதுவாக இந்த சிகரெட் பழக்கம் வந்து இளம் வயதில் தான் தொடங்கியிருந்திருக்கும். அப்போ அவங்க போலீஸ் ஆவாங்களா டாக்டர் ஆவாங்களான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது.
அவங்க அந்த பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க. அப்புறமா அவங்க போலீஸ் ஆனாங்க, டாக்டர் ஆனாங்க, இன்ஜினியர் ஆனாங்க. அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணாலும் அவங்களுக்கு தெரிஞ்சா கூட அவங்களால குவிட் பண்ண முடியாது. அதனால தான் சிகரெட் பிடிக்கிறவங்களால தான் சட்டுன்னு விடவே முடியாது. கம்பெனிஸ் இந்த சிகரெட்டை உற்பத்தி பண்ணுற கம்பெனிஸ் தொடர்ந்து முன்னேறிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு தடவை அவன் சிகரெட்டை வாயில் எடுத்து வச்சுட்டானா வாழ்க்கை முழுக்க அவன் சாகிற வரைக்கும் வந்துட்டு அவனோட அந்த கம்பெனியோட வாடிக்கையாளர். ஸோ நீங்கள் வந்துட்டு அதுக்கு விளம்பரம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் வேறு ஏதாவது பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒரே தடவை அவன் கையில் அதை கொடுத்துருங்க, அவனை வந்துட்டு ஒரு 3-4 தடவை ஸ்மோக் பண்ண வச்சுருங்க, தட்ஸ் இட், வேலை முடிஞ்சுச்சு. ஸோ நீங்கள் வேறு எந்த இண்டஸ்ட்ரியிலையும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கவே முடியாது. உலகத்தில் அதிகமாக மாற்றக்கூடியது அப்படின்னா அது உங்களை மட்டும்தான், நீங்கள் இன்னொருத்தவங்களை மாற்ற முடியாது. ஸோ இப்போ போய் கவர்மெண்ட்டை நிறுத்த சொல்லுங்கள், கம்பெனிஸை வந்து ப்ரொடக்ஷனை நிறுத்த சொல்லுங்கள், ஏன் எங்ககிட்ட வந்து கத்திட்டு இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் நம்ம பேசுகிறத விட்டுட்டு நம்ம ஸ்மோக்கிங்கை விடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ யோசிப்போம். அது சாத்தியம்தான், புகைப்பிடிப்பதை விட்டுவது சாத்தியமே அப்படின்னு சொல்லி கூட நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அந்த புத்தகத்தில் வந்து இதை பற்றி எல்லாம் விரிவாக சொல்லியிருக்கேன். இதை பற்றி உங்களுக்கு மேலதிக தகவல் வேணும்னா என்னோட வெப்சைட் www.counselingchennai.com போனீங்கன்னா அந்த புக்கு பற்றியான டீட்டெயில்ஸ் இருக்கும், நீங்கள் அதை இப்போ வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க. யாருக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.